கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். தமிழ்நாடு முழுவதும் வெயில் வாட்டி விதைத்து வரும் நிலையில் வறண்ட பூமியான ராமநாதபுரத்தில் கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கோடையில் 2ஆம் போக நெல் சாகுபடி பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு வழக்கத்திற்கு மாறாக பெய்த கனமழையால் தகிக்கும் கோடையிலும் வயல்வெளிகள் பசுமை போர்த்தியது போல ரம்மியமாக காட்சியளிக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபேஷ். வணக்கம். இது குறித்தான விவரங்களை வழங்கலாம். நிச்சயமா ஸ்ரீ, ராமநாதபுரம் மாவட்டம் என்பது வறண்ட பூமி தண்ணீலா காடு என்ற பல்வேறு வசதிகளுக்கு பேர் போன மாவட்டம். இந்த மாவட்டத்திற்கு பொதுவாக அடைமொழியாக கூறப்படுவது வறட்சி தான். தற்போதைய சூழலில் வெயிலின் தாக்கம் தமிழ்நாடு முழுவதும் அதிகரித்துள்ள நிலையில் வெயிலின் தாக்கத்தை தாங்க முடியாமல் தமிழகம் முழுவதும் மக்கள் தடுத்து வரக்கூடிய இந்த சூழலில் ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் 2ஆம் போக விவசாயத்தில் விவசாயிகள் அசத்தி வருகின்றனர். குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் பெரிய கண்மாய் பகுதிக்குட்பட்ட புள்ளங்குடி, அச்சுந்தன் வயல், அதே போல அந்த பகுதி பாண்டியூர், கூரியூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் விவசாயிகள் 2ஆம் போக நெல் சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர். மாவட்டத்தை பொறுத்தவரை 6571 ஹெக்டேர் அளவிற்கு இந்த 2ஆம் போக நெல் விவசாயமானது சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. அதே போல கோ 51 ரக பயிர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வறட்சியை தாங்கி அந்த நோய் எதிர்ப்பு சக்தியோடு வளரக்கூடியது. அதே போல குறுகிய காலத்தில் 3 மாத காலத்திற்குள் அறுவடை செய்யக்கூடியது என்பதால் அந்த வேளாண் துறை அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் பேரில் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் அந்த பயிர் ரகத்தை பயிரிட்டு போதிய அளவு இருக்கக்கூடிய பெரிய கண்மாய் உள்ளிட்ட தங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கண்மாய் நீரின் மூலம் தற்பொழுது விவசாய பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். 50 ஆண்டுகளுக்கு பிறகு ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2ஆம் போக நெல் விவசாயத்தில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதும் வறட்சியான சூழல் நிலவி வரக்கூடிய நிலையில் இப்ப ராமநாதபுரத்தில் இந்த பசுந்தோல் போர்த்தியது போன்ற காட்சியை மும்முரமாக நியூஸ் தமிழ் காட்சிப்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பூபேஷ். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.